हरि ओम गुरुवे शरणम கேக்குறதா எல்லாருக்கும் கேட்கல கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணு இப்ப கேக்குறதா ஓகே இப்ப கேக்குறதா இல்ல அங்க கேட்கல எல்லாருக்கும் இப்போ கேட்குறதா மாமி உங்களுக்கு கேட்குது ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 26 पेज नंबर 10। देहो न जानाति सतो न जन्म देह प्रमाणोऽन्य उदेति मध्ये अहङ्कृति ग्रन्थि विबन्ध सूक्ष्म शरीर चेतो भवजीवनामा। இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லோகங்கள்ல ரமண மகரிஷி வந்து அகங்காராவுடைய மிஸ்டீரியஸ் நேச்சர் பத்தி நம்மளுக்கு சொல்லிட்டு வர, அதாவது அதோடைய மித்யா நேச்சர் பத்தி நமக்கு சொல்ற. அகங்காரா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபால்ஸ் என்டிட்டி, ஒரு ஃப்ராடுலண்ட் என்டிட்டி அப்படின்னு நாம பார்த்துட்டு வரோம். அகங்காரா அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயத்துடைய மிக்சரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். என்ன ரெண்டு விஷயத்தோட மிக்சர்? இந்த அகங்காரா என்ன பண்றது, ஆத்மாவோட சில ஃபீச்சர்ஸை பாரோ பண்ணிக்கிறது, அப்புறம் அனாத்மாவோட சில ஃபீச்சர்ஸை பாரோ பண்ணிக்கிறது. அப்படி பாரோ பண்ணி உருவானது தான் அகங்காரா அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த அகங்காராவை பத்தி நாம கொஞ்சம் என்கொயர் பண்ணலாம் அப்படின்னு என்கொயர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியுது, ஓ வேர்ல்டுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஆத்மா அப்படின்னு சொல்றா, இன்னொன்னு அனாத்மான்னு சொல்றா. ஒன்று வந்து சேதன ஆத்மா, இன்னொன்னு அச்சேதன அனாத்மா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். இதுல அகங்காரா வந்து எதை சேர்ந்தது அப்படின்னு நாம அனலைஸ் பண்ணும் பொழுது
நமக்கு எப்படி தெரியுது? மூணாவதா ஒரு என்டிட்டி மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா பார்ஷியல் ஆத்மா ஃபீச்சர்ஸ், பார்ஷியல் அனாத்மா ஃபீச்சர்ஸ். இப்போ அகங்காராவுடைய சேத்தனத்துவம் இருக்கு இல்லையா, சென்சியன்சி, அப்புறம் அகங்காராவுடைய எக்ஸிஸ்டன்ஸ், இதெல்லாம் எதுக்கிட்ட இருந்து பாரோ பண்ணப்பட்டிருக்கு? ஆத்மா கிட்ட இருந்து இது பாரோ பண்ணப்பட்டிருக்கு. ரைட்டு. அதே சமயத்துல இந்த அகங்காரா வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸுக்கும் உட்பட்டதா இருக்கு இல்லையா. அகங்காரா வந்து சேஞ்ச் ஆகுறதா இல்லையா? அகங்காரா வந்து லிமிட்டடா இருக்கா இல்லையா? அகங்காராக்கு வந்து அந்த லோக்கலைசேஷன் நடக்கிறதா இல்லையா? இப்ப இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எங்க இருந்து பாரோ பண்ணப்பட்டிருக்கு? அனாத்மா கிட்ட இருந்து பாரோ பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இந்த கர்த்திருவம், போக்திருத்வம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அனாத்மா கிட்ட இருந்து பாரோ பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த சேஞ்ச் ஆகிற நேச்சர் எதை சேர்ந்தது? எதனுடைய நேச்சர் சேஞ்ச் ஆகக்கூடியது? அனாத்மாவுடைய நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. இந்த மாடிஃபிகேஷன், விகாரம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்ப இந்த அகங்காரா என்ன பண்றது? சென்சியன்சி, எக்ஸிஸ்டன்ஸ், இதை வந்து ஆத்மா கிட்டே இருந்து பாரோ பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த லோக்கலைசேஷன், இந்த லிமிட்டேஷன், அப்புறம் இந்த மாடிஃபிகேஷன், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை எல்லாம் அது என்ன பண்றது? அனாத்மா கிட்டே இருந்து பாரோ பண்ணிக்கிறது. இப்படி ரெண்டுத்துடைய மிக்சரா ஒரு புது என்டிட்டி, ஒரு மிஸ்டீரியஸ் என்டிட்டி வந்து இப்போ உருவாகிறது. இப்போ வந்து நம்மளுடைய ஃபேஸை, முகத்தை நாம் வந்து கண்ணாடியில் பார்க்குறோம். எல்லாருமே பார்த்துருக்கோமா இல்லையா? நம்மளுடைய ஃபேஸை வந்து கண்ணாடியில் நாம் லட்சம் வாட்டி பார்த்துருப்போம் இது வரைக்கும் இல்லையா. இப்போ வந்து கண்ணாடியில் என்ன தெரியுது? எதோடைய பிரதிபிம்பம்? என்னுடைய ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் வந்து கண்ணாடியில் தெரியுது. அப்போ இந்த பிரதிபிம்பம் இருக்கே, அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஒரு பெக்யூலியர் என்டிட்டியா இருக்கு. கரெக்டா? கண்ணாடியில் தெரியிற ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் இருக்கே, அது ஒரு பெக்யூலியர் என்டிட்டியா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா அது மூணாவது என்டிட்டியே கிடையாது. ஒரிஜினல் ஃபேஸுக்கோ மிரருக்கோ வேறான ஒரு என்டிட்டி இல்லை. அது மூணு வார்த்தை இருக்கு. இதுல என்ன மூணு வார்த்தை இருக்கு? ஒன்று வந்து மிரர், கண்ணாடி. கண்ணாடிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸு, அது இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. ரெண்டாவது என்னது? ஃபேஸ், ஒரிஜினல் ஃபேஸ். ஒரிஜினல் ஃபேஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதா இல்லையா? எனக்கு வந்து ஒரு ஒரிஜினல் ஃபேஸ் இருக்கு. இப்போ இந்த முகமும் கண்ணாடியும் மீட் பண்ணிக்கும் பொழுது என்ன ஆகிறது? மூணாவதா ஒரு என்டிட்டி ஜெனரேட் ஆகிறது. மூணாவது என்டிட்டி என்னது? பிரதிபிம்ப முகம், ரிஃப்ளெக்டட் ஃபேஸ். இப்போ இந்த ரிஃப்ளெக்டட் ஃபேஸு ஒரிஜினலா? இப்போ இந்த ரிஃப்ளெக்டட் ஃபேஸு ஒரிஜினல் கிடையாது. அது வந்து அதனால தான் அது ஃபால்ஸ் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அது ஒரிஜினல் முகம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அது நல்லா கவனித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரிஜினல் ஃபேஸோடைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா அந்த ரிஃப்ளெக்டட் ஃபேஸுக்கு? இல்லையா? நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஃப்ளெக்டட் ஃபேஸுக்கு ஒரிஜினல் ஃபேஸ் உடைய ஃபீச்சர்ஸ் அப்படியே இருக்கும் இல்லையா? இப்போ வந்து என்னுடைய கண் எப்படி இருக்கோ அப்படியே தான் ரிஃப்ளெக்டட் ஃபேஸில் இருக்கிற கண்ணும் வந்து இருக்கும். இப்போ என்னுடைய காம்ப்ளெக்ஷன் என்னவோ அதே தான் வந்து ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் உடைய காம்ப்ளெக்ஷன் ஆகவும் இருக்கும். என்னுடைய மூக்கு வந்து நீளமாக இருந்ததுன்னா ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் எப்படி இருக்கும்? அதுலேயும் மூக்கு வந்து நீளமாக தான் இருக்கும். இப்போது ஒரிஜினல் ஃபேஸுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்டட் ஃபேஸில் இருக்குது. இப்போ சப்போஸ்
நாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது கண்ணாடி மூவ் ஆகிறது. கண்ணாடியை நாம் சரியாக மாட்டலை. அப்போ கண்ணாடி வந்து மூவ் ஆகிறது அப்படின்னு சொன்னால் இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஒரிஜினல் ஃபேஸு ஏன் ஒரிஜினல் ஃபேஸ் ஸ்டடியாக தான் இருக்குது, எங்கேயுமே மூவ் ஆகலை. ஆனால் இப்போது கண்ணாடி மூவ் ஆகிறது அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் என்ன ஆகும்? இப்போது நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரிஜினல் ஃபேஸ் மூவ் ஆகலையே, ரிஃப்ளெக்டட் ஃபேஸு மூவ் ஆகும். இப்படி அப்படி வந்து அதுவும் வந்து அதில் தெரிகிற பிரதிபிம்பம் எப்படி இருக்கும்? அதுவும் மூவ் ஆகும். ஏன்னா போய் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குல்ல, அந்த ஃபீச்சர் எதை சேர்ந்தது? கண்ணாடியை சேர்ந்தது. அப்போ இந்த கண்ணாடியை சேர்ந்த மூவ்மெண்ட்டுங்கிற ஃபீச்சர் இப்போ எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? ரிஃப்ளெக்டட் ஃபேஸுக்கு இப்போ அது டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆகி ரிஃப்ளெக்டட் ஃபேஸும் இப்போ மூவ் ஆகிறது. அந்த சலனம் அப்படிங்கிற ஃபீச்சர் எதை சேர்ந்தது? மிரரை சேர்ந்தது. அப்போ சலனம்ங்கிற ஃபீச்சர் வந்து மிரர்கிட்டே இருந்து பாரோ பண்ணப்படுறது. சரி, ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் உடைய லொகேஷன் இருக்கே, அது எப்படி? ஒரிஜினல் ஃபேஸ் இங்க லொகேட் ஆயிருக்கு, சரியா? ஆனால் ரிஃப்ளெக்டட் ஃபேஸினுடைய லொகேஷனை எது டிட்டர்மைன் பண்றது? மிரர் தான் டிட்டர்மைன் பண்றது. அதனால லொகேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை இப்போ ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் மிரர்கிட்ட இருந்து பாரோ பண்ணிக்கிறது. இப்போ மூமெண்ட், லொகேஷன் இது ரெண்டும் இப்போ மிரர் கிட்ட இருந்து ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் வந்து பாரோ பண்ணிக்கிறது. இப்போ இந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வந்து ஃபேஸ் கிட்ட இருந்து பாரோ பண்ணிக்கிறது, அப்புறம் மூமெண்ட்டையும் லொகேஷனையும் வந்து மிரர் கிட்ட இருந்து அது பாரோ பண்ணிக்கிறது. ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பெக்யூலியர் பிரதிபிம்ப முகம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுதான் மித்யா பிரதிபிம்ப முகம். இப்போ இங்கே ரமண மகரிஷிங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அதே மாதிரி தான் அகங்காரமும் கூட அப்படின்னு சொல்றார். இப்போ அகங்காராவும் கூட ஒரு மித்யா என்டிட்டி இல்லையா? அதுக்கு என்ன பண்றது? அது ஆத்மா கிட்ட இருந்து சில ஃபீச்சர்ஸை பாரோ பண்ணிக்கிறது, அனாத்மா கிட்ட இருந்து சில ஃபீச்சர்ஸை அது பாரோ பண்ணிக்கிறது. அனாத்மானா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? ஷரீரம். இப்போ ஷரீரத்துக்கிட்ட இருந்து அகங்காரா சில ஃபீச்சர்ஸை பாரோ பண்ணிக்கிறது. இப்போ வந்து சின்ன வயசுல என்ன சொல்லிப்போம், நான் குழந்தையா இருந்தேன், ஆர் இப்போ சொல்லணும்னா நான் குழந்தையா இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் டீன் ஏஜ் போது நான் ஒரு யூத் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் வரும்பொழுது நான் வந்து எனக்கு இப்போ மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் வயசானவுடனே நான் வயசானவன் வயசானவள் அப்படின்னு சொல்றேன். அதுதான் கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னார்? தேஹி நோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா அப்படின்னு சொன்னாரா? கௌமாரம், யௌவனம், ஜரா இதெல்லாம் எதோடைய ஃபீச்சர்ஸ்? எதோடைய ஃபீச்சர்ஸ்? ஷரீரத்தினுடைய ஃபீச்சர்ஸ். அப்ப அகங்காரம் என்ன பண்றது? கௌமாரம், யௌவனம், ஜரா அதெல்லாத்தையும் சரீரத்துக்கிட்டே இருந்து பாரோ பண்ணிக்கிறது. சென்சியன்சியையும் எக்ஸிஸ்டன்ஸையும் வந்து ஆத்மா கிட்டே இருந்து அது பாரோ பண்ணிக்கிறது. அப்படி பாரோ பண்ணிட்டு அது சென்சியன்ட் பீயிங்கா இருக்கு. அப்ப அகங்காரா சரீரமும் இல்லை, அகங்காரா ஆத்மாவும் இல்லை இல்லையா? அப்ப அகங்காரம் வந்து அனாத்மாவும் இல்லை, அகங்காரம் வந்து ஆத்மாவும் இல்லை. அப்படின்னா அதை வந்து நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியலை இல்லையா? இதில் போடுறதா இல்லை இதில் போடுறதா அப்படின்னா அது என்னன்னு நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியலை. எதை ஒன்றை கேட்டகரைஸ் பண்ண முடியாதோ அது என்னன்னு படிச்சிருக்கோம்?
மித்யா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அகங்காரா இஸ் a false entity, மித்யா. இப்போ தேகோ ந ஜானாதி சதோ ந ஜன்ம தேக பிரமாணோன்ய உதேதி மத்தியே. இந்த தேகத்துக்கு சென்சியன்சி கிடையாது, கரெக்டா? தேகத்துக்கு அதுக்கு சென்சியன்சி இருக்கா, உணர்வு இருக்கானா இல்லை. ஆனா அகங்காரத்துக்கு சென்சியன்சி இருக்கா இல்லையா? அகங்காராக்கு சென்சியன்சி இருக்கு. அதனால அகங்காரா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஷரீரம் அப்படின்னு நீங்க சொல்ற. அப்புறம் என்ன? சதோ ந ஜன்ம ஆத்மாக்கு ஜன்மா கிடையாது, கரெக்டா? ஆத்மா பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை. அதனால ஆத்மாக்கு ஜன்மா கிடையாது. ஆனா அகங்காராக்கு ஜன்மா உண்டு. இப்ப ஜன்ம மரணம் இதெல்லாம் வந்து அகங்காராக்கு உண்டு. அதனால அகங்காரா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆத்மா அப்படின்னு நீங்க சொல்றாரு. இப்ப அகங்காரா தேகத்திலிருந்து வேறானது. ஏன்? ஏன்னா அதுக்கு சென்சியன்சி இருக்கு. அப்புறம் அகங்காரா ஆத்மாவிலிருந்து வேறானது. ஏன்? ஏன்னா அதுக்கு ஜன்மா இருக்கு. அப்ப அகங்காரா பாடி அண்ட் ஆத்மா இது ரெண்டுத்துல இருந்தும் வேறானதா இருந்தாலும் அது எப்படி இருக்கு? இது ரெண்டுத்துடைய மிக்சரா இருக்கு, ஒரு கலவையா இருக்கு. அப்ப ஆத்மாவோட பார்ஷியல் ஃபீச்சர்ஸ், அனாத்மாவுடைய பார்ஷியல் ஃபீச்சர்ஸ் அதுக்கு இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும்னா நரசிம்ம அவதாரம் இருக்கு இல்லையா? நரசிம்ம அப்படின்னு சொன்னா எதுல கேட்டகரைஸ் பண்ணலாம் அந்த அவதாரத்தை? நர அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சிம்ஹ ஃபீச்சர்ஸ் இருக்கு. சரி, சிம்ஹ அப்படின்னு சொல்லலாமான்னா அப்படியும் கேட்டகரைஸ் பண்ண முடியாது, ஏன்னா நரோட ஃபீச்சர்ஸ் இருக்கு. நரனா மனுஷன் அப்படின்னு அர்த்தம், சிம்ஹனா சிங்கம். அப்ப எதுலயுமே வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. நரசிம்ஹ அப்படின்னு சொன்னா அது வந்து சிம்ஹாக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு, நராக்கும் வந்து வேறானதா இருக்கு. அப்ப நரசிம்மனா என்ன? ஒரு பெக்யூலியர் காம்பினேஷன், ரெண்டுத்தோடைய மிக்சர். அது மாதிரி அகங்காராவும் ஒரு பெக்யூலியர் காம்பினேஷன். அந்த பெக்யூலியர் காம்பினேஷனுக்கு என்ன பேருன்னா அந்யோன்ய தாதாத்மியம் அப்படின்னு அதுக்கு பேரு, ஆர் அந்யோன்ய அத்தியாசஹா அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிஸ்டீரியஸ் என்டிட்டி. இந்த இடத்துல ஸ்லோகத்துல அந்யஹா அப்படின்னு வருது. அந்யஹா அப்படின்னு சொன்னா மூணாவதா ஒரு என்டிட்டி மாதிரி அது தெரியறது. ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் வேறான ஒரு என்டிட்டியா அது இருக்கு. ஸோ பிரதிபிம்ப முகம் மாதிரி அது இருக்கு. அந்த ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அகங்காராவை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல் எக்ஸாம்பிள். அதனால எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்போ என்ன பண்ணணும்? சின்ன வயசுல பண்ண மாதிரி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு, ஆனால் அழகா இருக்காலாம் பார்க்கக்கூடாது, இந்த எக்ஸாம்பிளை வச்சு அகங்காராக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் சொன்னோம் அப்படிங்கிறத நாம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். அப்போ இந்த மூணாவது என்டிட்டி வந்து சில ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அதுக்கிட்ட இருக்கு, அப்புறம் மிரரோட ஃபீச்சர்ஸ் சிலது வந்து அதுக்கிட்ட இருக்கு. அந்த மூணாவது என்டிட்டி என்ன அப்படின்னு நாம இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்க. புதுசாக ஒன்று உருவாகியிருக்கே, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் சிலது இருக்கு, மிரரோட ஃபீச்சர்ஸ் சிலது இருக்கு. அப்போ என்னதான் அது அப்படின்னு அதை நாம வந்து இப்போ கண்டுபிடிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ணாடியில் தெரிகிற ஃபேஸ் இருக்குல்ல, அதோடைய வெயிட் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? அதை மட்டும் தனியாக எடுக்கணும். எதை மட்டும் எடுக்கணும்? கண்ணாடியில் தெரிகிற ஃபேஸை மட்டும் இப்போ தனியாக எடுக்கணும். அப்போ என்னோட ஒரிஜினல் ஃபேஸை என்ன பண்ணிடணும்? இப்படி தள்ளி வச்சிடணும். அப்போ என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ஷனே வந்து இப்போ இருக்காது, ஃபேஸே காணாம போயிடுதுன்னா எங்கேருந்து அப்புறம் நாம ரிஃப்ளெக்டட் ஃபேஸுக்கு போறது? அதை பத்தின என்கொயரி எப்படி பண்றது? ஆத்மாவையும் அனாத்மாவையும் செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அகங்காரா என்ன ஆயிடும்? டிஸப்பியர் ஆயிடும், காணாம போயிடும். இப்போ எது ஒண்ணு
என்கொயரி பண்ணும்போது காணாம போறதோ அது டெஃபினட்டா ஃப்ராடுலென்ட் என்டிட்டியா தான் இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து இந்த ரெய்டெல்லாம் வருவாள்ல, போலீஸ் ரெய்டு, இடிலாம் வந்து இப்போ ரெய்டெலாம் பண்ணுறாள்ல, அது மாதிரி பண்ணும்போது யாவும் அவன் வீட்டில் வந்து காணமோ என்ன அர்த்தம்? அவன் கண்டிப்பாக ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அவன் ஃப்ராடு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி இந்த அகங்காரமும் வந்து எங்கே நாம் கண்டுபிடிச்சிட போகிறோமோ அப்படின்னு சொல்லி அதை என்கொயர் பண்ண வரும்பொழுது என்ன பண்ணுறது? காணாமல் போய்டுறது, டிஸப்பியர் ஆயிடுறது. ஏன்னா அது ஆத்மா கேட்டகரியும் இல்லை, அனாத்மா கேட்டகரியும் அது இல்லை. அந்யஹான இம்போஸ்டர், தேர்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரி, அது எப்படி இருக்கு? தேக பிரமாணஹா. அகங்காராவோட சைஸை பத்தி இங்க சொல்றாரு. அகங்காராவோட சைஸ் என்னவா? என்ன சைஸ் அகங்காராக்கு? இந்த தேகத்துக்கு என்ன சைஸோ அதுதான் அகங்காராவுடைய சைஸ். இப்ப ஏன் வந்து அகங்காரா வேற பாடி வேறன்னு சொல்றானா? அகங்காரா வந்து சென்ஷியண்டா இருக்கு, ஆனா பாடி இன்சென்ஷியன்ட், அதனால அது வேறன்னு சொல்றோம். ஆனா அதோட சைஸ் என்னவா இருக்கு? தேகத்தினுடைய சைஸ். இப்ப பிரமாணஹா அந்யஹா உதேதி. சரி, அது எங்க உருவாகிறது? எங்க உதேதி? அது எங்க அரைஸ் ஆகிறது? எப்போ ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் அரைஸ் ஆகும்? ஒரிஜினல் ஃபேஸும் மிரரும் மீட் பண்ணும் பொழுது இல்லையா? அந்த ப்ராக்சிமிட்டி இருக்கணும், அது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கணும். இப்போ ஒரிஜினல் ஃபேஸ் எங்கேயோ இருக்கு, மிரர் எங்கேயோ இருக்கு அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் உருவாகுமா? ரிஃப்ளெக்ஷன் உருவாகாது. அது மாதிரி ஆத்மாவையும் அனாத்மாவையும் நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அகங்காரா உருவாகவே ஆகாது, உதயமே ஆக முடியாது. அதால அது ரெண்டும் கிட்டக்க இருக்கும் பொழுது, மத்தியேன ப்ராக்சிமிட்டி, கிட்டக்க இருக்கும் பொழுது அகங்காரஹ உதேதி, ரைஸ் ஆகிறது. இப்ப இந்த அகங்காரா ஒரு ஃப்ராடுலெண்டா இருக்கிறதுனால, அதாவது நம்பர் 1 420 சீட்டு என்னெல்லாம் உண்டோ அந்த பேரெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அப்ப அந்த 420 இருக்கிற ஒரு பர்சனுக்கு நிறைய பேர்லாம் இருக்கும்ல, திருடா அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆதார் கார்டு அவன் வச்சுட்டு இருப்பான் இல்லையா? ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து அவன் வச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி இந்த அகங்காராக்கும் வந்து நிறைய பேர்கள் இருக்கு அப்படின்னு ரமண மகரிஷி இங்க சொல்றாரு. ஸோ அகங்கிருதிஹி அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்லயே. இப்போ அகங்காரகான என்ன? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒன்று நான் அப்படின்னு சொல்றதோ அதுக்கு பேரு அகங்காரகா. The one who says I am, அகம் அப்படின்னு யார் சொல்றாளோ or எது சொல்றதோ அது வந்து அகங்காரகா. இப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிளாஸஸ் கேட்டதுக்கு அப்புறம் கூட, ஏன் 20 வருஷம் கிளாஸ் கேளுங்களேன், கேட்டா கூட என்ன டவுட் வரும்னா, யார் அகம் பிரம்மாஸ்மி சொல்றா அப்படிங்கிற டவுட்டு நம்மளுக்கு டெஃபினட்டா வரும். இது மாதிரிலாம் டவுட்டெல்லாம் வந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக படிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆத்மா அகம் பிரம்மாஸ்மி சொல்றதா, இல்லைன்னா அனாத்மா அகம் பிரம்மாஸ்மி சொல்றதா? இப்போ அனாத்மாவால நான் வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அனாத்மாவால நான் வந்து சைத்தன்யம், அகம் சைத்தன்யம் அஸ்மி அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா சரீரம் வந்து ஜடம், அச்சேதனம், மேட்டர் இல்லையா? மேட்டர் வந்து ஜடம், அதனால சொல்ல முடியாது. சரி, ஆத்மா தான் பின்ன அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதா? ஏன் சொல்ல முடியாது ஆத்மாவால? ஏன்னா ஆத்மாவால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்ப சொல்லணும்னா என்ன இருக்கணும்? ஒரு வாயா ஏதோ ஒன்று எழுதி அதை காமிக்கணும்னா கை இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? ஆத்மாக்கு எதுவுமே அவயவம் எதுவும் இல்லை அப்படின்னு நாம படிச்சிருக்கோம். ஏன்னா ஆத்மா வந்து ஆகாசம் மாதிரி ஆல் பர்வேடிங். இப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன்னா மூவ்மெண்ட் இருக்கும்ல, ஆத்மாவால மூவே பண்ண முடியாது. ஏன் மூவ் பண்ண முடியாது? ஆல்
ஆல்ரெடி அது எல்லா இடத்துலையும் வந்து பர்வேட் ஆகி இருக்கு. இப்போ ஆத்மாவும் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலை, அனாத்மாவாலையும் சொல்ல முடியாது, ஆத்மாவும் சொல்ல முடியாது. அப்ப யார் தான் சொல்றா? அகங்காராதான் அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொல்றது. அப்ப மூணாவதா இருக்கிற என்டிட்டி சொல்றது அகம் பிரம்ம அஸ்மி. அதனால அதுக்கு பேரு அகங்கிருதி. நான் அப்படின்னு சொல்றதுனால அகங்காராக்கு பேரு அகங்கிருதி. அகமிதி கர்த்தா அகங்காரா. நெக்ஸ்ட் என்னது? கிரந்திஹி. போன கிளாஸ்ல இந்த பேரோ இதோட தான் முடிச்சோன்னு நினைக்கிறேன். முடிச்சு அப்படின்னு பார்த்தோம். கிரந்தினா முடிச்சு. அதுவும் வந்து இந்த அகங்காரா முடிச்ச வந்து நம்மளால ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம். நம்ம வந்து ஒரு வீட்லயே வந்து ஏதோ ஒரு முடிச்சுலாம் இருக்கு, ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes ட்ரை பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு கத்திரிக்கோல் எடுத்துன்னு வந்து கட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு பொறுமை இருக்காது. இந்த முடிச்சிருக்கே ஜன்மாந்திர முடிச்சு, வேற வழியே இல்லாமல் பொறுமையாக எவ்வளோ நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணமோ அவ்வளோ நாள் அட்டென்ட் பண்ணி தான் இந்த முடிச்சை நாம் ரிமூவ் பண்ணி ஆகணும். இந்த அகங்காரா முடிச்சு எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னே நம்மளால சொல்ல முடியாது. பிகினிங்லெஸ் டைம்ல இருந்து இந்த அகங்காரா முடிச்சு இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டைம்னு ஒன்று சொல்றோம்ல, இந்த டைம்ங்கிற கான்செப்டையே அகங்காரா தான் ஜென்ரேட் பண்றது. கரெக்டா? டைமுக்கு எது காசு? அகங்காரா தான் டைமுக்கே காசு. எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அதை? தூங்கும் போது என்ன ஆகுறது? தூங்கும் போது ஆத்மா இருக்கா? அப்படி இருக்கு. தூங்கும் போது இந்த சரீரமும் இருக்கா? தூங்கும் போது இருக்குல்ல, அதனால தான் தூங்க போறோம். தூங்கும் போது சரீரமும் இருக்கு. ஆனா அகங்காரா இல்ல, டிசால்வ்டு, ரிசால்வ்டு. அதனால டைமும் ரிசால்வ். தூங்கும் போது நம்மளுக்கு டைம் தெரியறதா? எத்தனை மணி ஆகிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதா? தெரியறது இல்லை. அப்ப டைமுக்கே எது காசு அப்படின்னா அகங்காரா தான் காசு. ஸோ அதனால எப்போலேருந்து இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ பூர்வ ஜென்மால அகங்காரா இருந்தது, அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மால அகங்காரா இருந்தது, அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மால அகங்காரா இருந்தது. ஸோ அநாதி கால பிரவருத்தியா. அதனால அகங்காரா வந்து ஒரு நாட்டியா இருக்கிறதுனால, நாட்டாக இருக்கிறதுனால அது வந்து கிரந்திஹி அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதை ரிமூவ் பண்றதும் வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போ வந்து ஒரு வேதாந்தா ஸ்டூடெண்டா இருந்துட்டு நம்ம அகங்காராவை ரீட்டைன் பண்ணிட்டு ஐ ஆம் அ கிரேட் வேதாந்தின் அப்படின்னு சொல்லலாம். சத்தர்ஷனம்லாம் கூட முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு பெரிய ஞானி அப்படின்னு நம்மளுடைய அகங்காராவை ரீட்டைன் பண்ணிட்டு நாம வந்து சொல்லலாம். இப்போ ஞானின்னு கிளைம் பண்ணிட்டேன்னு சொன்னா என் அகங்காரா வந்து சர்வைவ் ஆகும். அப்பதான் அகங்காரா சர்வைவ் ஆகிறது இல்லையா? இப்போ அகங்காராவை விடுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. சரி, ஆனால் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேனே, பக்தி எல்லாம் பண்ணினோம்னா அகங்காரா வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லையா? பக்தி அப்படிங்கிற விஷயம் இருக்கே, ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல் விஷயம். பகவானை வர்ஷிப் பண்றது மூலமா நம்மளுடைய அகங்காரம் வந்து ரெடியூஸ் ஆகுமே அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பெரிய பெரிய பக்தாஸ் எல்லாம் என்ன கிளைம் பண்ணிட்டு இருக்கா? நான் ஒரு பெரிய பக்தன், என்னுடைய பக்தியை மிஞ்சறதுக்கு இந்த ஈரேழு உலகத்துல வேற ஒரு பர்சன் கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து புராணங்கள்ல பார்த்திருக்கோம், பகவான் வந்து நிறைய கர்வ பங்கம் பண்ணுவார். நாரதருக்கே அவ்வளோ வாட்டி கர்வ பங்கம் நடந்திருக்கு. அப்புறம் நாம வந்து தேவர்களுக்கு எல்லாம் வந்து கர்வ பங்கம் நடக்கிறது அதெல்லாம் கூட நாம பார்த்திருக்கோம், கதையெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம்.
அதனால பக்தி வந்து அகங்காரத்தை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றது இட் இஸ் நாட் ரியல். அது உண்மை கிடையாது. நாம வந்து அலர்ட்டா இல்லை அப்படின்னு சொன்னா பக்தி என்ன பண்ணிடும்? அகங்காராவை பூஸ்ட் பண்ணிடும். அலர்ட்டா இல்லைன்னு சொன்னா ஞானம் என்ன பண்ணும்? அதுவும் அகங்காராவை பூஸ்ட் பண்ணும். அதனால அதுக்கு பேரு கிரந்திஹி அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஒரு ரீசன் கிரந்திஹிக்கு. இன்னொரு ரீசன் என்னன்னா, எப்போ வந்து முடிச்சு யூஸ் பண்ணுவோம்? ரெண்டு விஷயத்த ஜாயின் பண்றதுக்கு நாம வந்து முடிச்ச யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால இப்ப வந்து என்னவோ ஜாயின் ஆகிறது, ஆத்மாவோட ஃபீச்சர்ஸ் அனாத்மாவோட ஃபீச்சர்ஸ் ஜாயின் ஆகிறதுனால அதுக்கு கிரந்திஹி அப்படின்னு பேரு. ஸோ ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் எக்ஸாம்பிள் மாதிரி நாம அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மூணாவது பேர் என்னது? விபந்தஹா. விபந்தஹா அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங் பாண்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஆர் சம்சாரா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்மளுக்கு லைஃப்ல வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அத்தனை ப்ராப்ளத்தையும் வந்து ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் அகங்காரம். உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் நீங்க ஒன்னா சேர்த்து அந்த solidified ஃபார்ம் தான் வந்து அகங்காரா. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? அகங்காராக்கு ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம கூட பேசும்போது என்ன சொல்லுவோம்? கிளாஸ்லாம் வந்துட்டும் இது கூட தெரியலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, என் அகங்காராக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம்ல. சாஸ்திரம் இங்க என்ன சொல்றது? அகங்காராக்கு ப்ராப்ளம் இல்லப்பா, அகங்காராவே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால வந்து அகங்காராவை நான் ரீட்டைன் பண்ணிப்பேன், அகங்காராவை ரீட்டைன் பண்ணிட்டு எனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கும் அது பாசிபிள் இல்லை, சான்ஸே இல்லை. இண்டிவிஜுவாலிட்டியை நான் ரீட்டைன் பண்ணிட்டு மோட்சத்தை என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ நிறைய சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அவள் என்ன சொல்வா அப்படின்னா, அகங்காராவை ரீட்டைன் பண்ணிட்டு மோட்சத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவா. இப்போ வந்து சில பேருக்கு வந்து எது மோட்சம் அப்படின்னு கேட்டா, வைகுண்டம் போறது மோட்சம், ஆர் கைலாயம் போறது மோட்சம் அப்படின்னு சொல்வா. அங்க எப்படி போவேன்? நான் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னாலே நான் என்ன பண்ணி ஆகணும்? அகங்காராவை நான் ரீட்டைன் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்ப அகங்காராவை ரீட்டைன் பண்ணிட்டு ஒரு பக்தனா அந்த இடத்துல இருந்துட்டு நான் பகவானை வந்து அங்க என்ஜாய் பண்ணுவேன். வேதாந்தம் சொல்றது, ஒரு இண்டிவிஜுவலா இருந்துட்டு ஒரு நாளைக்கும் உன்னால மோட்சத்தை என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. அதனால மோட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஃப்ரீடம் ஃப்ரம் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். It is not a freedom that an individual gains. It is freedom from individuality. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கிடைக்கிற ஃப்ரீடம்க்கு பேரு மோட்சம் இல்லை. இண்டிவிஜுவாலிட்டியிலிருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறது இல்ல, அதுக்கு பேரு மோட்சம். அதனால அகங்காராக்கு விபந்தஹா அப்படின்னு பேர், பாண்டேஜ். அகங்காரனால என்ன அர்த்தம்? பந்தம், சம்சாரம். அதுக்கப்புறம் நாலாவது பேர் என்னது? சூக்ஷ்ம சரீரம். அகங்காராக்கு சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அகங்காரம் அப்படின்னு சொன்னாலே என்னது? அது தன்னை எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது? அகங்காரா எந்த ஃபார்ம்ல இருக்கு? அகங்காரா தாட் ஃபார்ம்ல தான் இந்த அகங்காரா இருக்கு இல்லையா? இப்ப வந்து சூக்ஷ்ம சரீரத்துல அரைஸ் ஆகிற தாட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அகங்காராக்கு சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஒரு பேர். ஏன்னா ஐ தாட், அதுதான் வந்து அகங்காரா அப்படின்னு சொல்றோம். அதனால தூங்கும்போது என்ன ஆயிடுறது?
ஐ தாட் வந்து ரிசால்வ் ஆயிடுறது. இப்போ சூக்ஷ்ம சரீர காரியத்வாத் அதை வந்து சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றோம். இது சூக்ஷ்ம சரீரம் உச்சியத்தே. அஞ்சாவது பேர் என்னது? சேதஹா. சேதஹானா என்ன அர்த்தம்? மனசு, மைண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ அகங்காராக்கு வந்து மைண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்? போன வாட்டி சொன்னா அதே தான். ஏன்னா அகங்காரம் அப்படிங்கிறது மைண்டில் உதயமாகிற ஒரு தாட். அதனாலதான் மைண்ட் வந்து ஆக்டிவா இருக்கும் பொழுது அகங்காரா ஆக்டிவா இருக்கு. மைண்ட் வந்து இன்ஆக்டிவா இருக்கும் பொழுது, அதாவது தூங்கும் பொழுது அகங்காரா வந்து ரிசால்வ் ஆயிடுறது. அதனால அகங்காராவை ஃபிகரேட்டிவா மைண்ட் அப்படின்னு சொல்றான். அகங்காராவே மைண்ட் கிடையாது, ஃபிகரேட்டிவா அகங்காராக்கு மைண்ட் அப்படின்னு பேர். அதே மாதிரி அகங்காராவே சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, ஃபிகரேட்டிவா அகங்காராவை சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னது? பவஹா. பவஹானா சம்சாரம் அப்படின்னு அர்த்தம். விபந்தஹா மாதிரியே தான். அப்ப அகங்காராவை சம்சாரா அப்படின்னு சொல்லலாம். அகங்காராக்கு சம்சாரம் இல்லை, அகங்காராவே சம்சாரம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அகங்காரத்துக்கு ப்ராப்ளம், அகங்காரத்துக்கு பாண்டேஜ் இல்லை, அகங்காராவே ப்ராப்ளம், அகங்காராவே சம்சாரா. இப்போ இண்டிவிஜுவலுக்கு சம்சாரா இல்லை, இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, அதுவே சம்சாரா. இப்போ இண்டிவிஜுவாலிட்டியும் ஃப்ரீடமும் எப்பவுமே ஒன்னா இருக்க முடியாது. புரியுதா? இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபைனிட்யூட், லிமிட்டெட், அழிவுக்கு உட்பட்டது. இப்போ இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொன்னாலே நேச்சுரலாக என்ன வந்துடும்னா டிஃபரன்சஸ் வந்துடும் இல்லையா? அந்த வேற்றுமை வந்து நேச்சுரலாக இருக்கும். இப்போ இந்த டிஃபரன்ஸ் இருந்தாலே ராக துவேஷ இதெல்லாமும் வந்து ஏற்படும். அப்போ இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாலே கிரடேஷன்ஸ்லாம் இருக்கும். நீ வசதி, நான் தாழ்த்தி, அந்த மாதிரி கிரடேஷன்ஸ்லாமும் வந்துடும் இல்லையா? இப்போ கிரடேஷன் இருந்ததுன்னா நேச்சுரலாக வந்து பொறாமை இருக்கும். ஐ ஆம் ஸ்மால் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கும் வந்து டெஃபினட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து வைகுண்டம் போகிறதோ இல்லை கைலாசம் போகிறதோ மோக்ஷம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம டெஃபினட்டாக இண்டிவிஜுவாலிட்டியை ரீட்டைன் பண்ணிட்டு நான் வந்து வைகுண்டத்துக்கு போவேன். வைகுண்டத்துக்கு டிராவல் பண்ணி நான் என்னோட சரீரத்தை நான் ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ வந்து வைகுண்டம் போகிறது தான் மோக்ஷம். நான் வைகுண்டம் போனேன் அப்படின்னு சொன்னால் வைகுண்டமில் பெருமாள் உட்கார்ந்துட்டு இருப்பார். இப்போ நம்ம போய் திருப்பதியில் பெருமாளை பார்க்குறோம் இல்லையா? திருப்பதியில் வந்து சப்போஸ் உங்களுக்கு அப்படியே பெருமாள் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் நீங்கள் நிற்கிற நேர பெருமாள் இருக்கார் அப்படின்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? அதே வந்து ஒரு 4-5 ரோ பின்னாடி நான் நிற்கிறேன், அப்புறம் பெருமாள் தெரிகிறாருன்னா எப்படி இருக்கும்? ஆனந்தமாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிற ஆனந்தமும் 5th ரோவில் இருக்கிற ஆனந்தமும் டெஃபினட்டாக கிரேடேஷன் இருக்குல்ல, பிரிய மோத பிரமோத. அந்த மாதிரி வைகுண்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஏரோ பீரோ சீரோ டீரோ இதெல்லாம் இருக்கும். இப்போ ஏரோவில் இருக்கிறவாளுக்கு பெருமாள் அண்ணா பளிச்சுன்னு தெரிவர். இப்போ பீரோவில் இருக்கார்ல அவள்லாம் உட்காந்துருக்கேன், அவளுக்கு என்ன, அவளோட மனசில் வந்து என்ன எண்ணங்களோடும்? ஐயோ நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக புண்ணியம் பண்ணிட்டோம் போல இருக்கே, நாமளும் வந்து அவ அளவுக்கு புண்ணியம் பண்ணி ஏரோக்கு வந்திருக்கணும் போல இருக்கே. பாவம் சீரோவில் இருக்கிறவளுக்கு பெருமாளே தெரிய மாட்டார். ஏன்? ஏன்னா நடுவில் என்ன இருக்கு? பீரோ இருக்கு, தெரிய மாட்டார். இப்போ வைகுண்டத்துலையும் இதுதான் நான் வந்து இப்படிதான் என்னுடைய தாட்ஸ் இருக்கும் அப்படின்னா அது எப்படி மோட்சமாக இருக்க முடியும்? இப்போ கிளாஸுக்கு வரும்போது என் சீட்டு எழுந்துரு, உன் சீட்டு எழுந்துரு, நீ அங்கே உட்காரு, நான் அங்கே உட்காரு, நான் வந்து
5 வருஷமா கிளாஸ் வந்துட்டு இருக்கேன், நான் தான் ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காருவேன், நீ என்ன நேத்துக்கு வந்துட்டு இங்க உட்காரு அப்படின்னு எல்லாம் சண்டை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நடக்காது. நடந்ததுன்னா அதே மாதிரி சண்டை தான் வைகுண்டத்திலயும் நடக்கும். அப்படின்னா அது எப்படி வந்து மோட்சமா ஆக முடியும் இல்லையா? கிரடேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி மோட்சமா இருக்க முடியும்? அப்ப வேற ஒரு லோகத்துக்கு போறதுக்கு பேரு டெஃபினட்டா மோட்சமா இருக்க முடியாது. அதனால மோட்சம் அப்படின்னா என்ன? இண்டிவிஜுவாலிட்டியே இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த இண்டிவிஜுவாலிட்டியை ஃபால்சிஃபை பண்ணணும். அதனால இண்டிவிஜுவாலிட்டி தான் சம்சாரா அப்படின்னு சொல்றோம். அதனால அகங்காராக்கு பேரு பவஹா. பவ அப்படின்னு சொன்னா சம்சார. இப்போ எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம் அகங்காராக்கு? அகங்கிருதிஹி, அப்புறம் கிரந்திஹி, விபந்தஹ, சூக்ஷ்ம சரீரம், சேதஹ, பவஹா. அப்புறம் 7வது என்ன பேரு? ஜீவஹா. ஸோ அகங்காராக்கு இன்னொரு பேரு ஜீவா. இப்போ எது ஒன்று பிறந்து வாழ்ந்து இறந்து மறுபடியும் பிறந்து வாழ்ந்து இறக்கிறதோ அந்த அகங்காராக்கு ஜீவா அப்படின்னு பேர். ஸோ இது மாதிரி இதுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. நாமா அப்படின்னு ஒன்றுக்கு அது 8வது பேரு இல்லை. நாமா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அதனுடைய பேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ராடுலண்ட் அகங்காராக்கு இவ்வளவு பேர்கள் இருக்கு. ஸோ எப்படி வந்து அகங்காராவை நாம இப்ப எக்ஸ்போஸ் பண்றது? இந்த ஃப்ராடுலண்ட் அகங்காராவை எப்படி நாம வந்து எக்ஸ்போஸ் பண்றதுன்னா சிபிஐ என்கொயரி கண்டக்ட் பண்ணோம்னா அகங்காரா வந்து எக்ஸ்போஸ் ஆயிடும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 27, பேஜ் நம்பர் 11. रूपोद्भवो रूपतति प्रतिष्ठः रूपाशनो धूतगृहीतरूपः स्वयं विरूप स्वविचारकाले धावत्यहंकार पिशाच येषः. இந்த அகங்காரா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்மீடியரி என்டிட்டி. அது வந்து ஆத்மா கிட்டே இருந்து சில ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிறது, அனாத்மா கிட்டே இருந்து சில ஃபீச்சர்ஸை எடுத்துக்கிறது. முக்கியமா ஆத்மா கிட்டே இருந்து எதை பாரோ பண்ணிக்கிறது? சென்சியன்சியை அது பாரோ பண்ணிக்கிறது. இப்ப ஐ ஆம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை ரெஃபர் பண்றது? கான்சியஸ்னஸ் தான் அது ஆக்சுவலா ரெஃபர் பண்றது இல்லையா? ஏன்னா ஏதாவது ஒரு நான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாலே டெஃபினட்டா வந்து சென்சியன்ட் என்டிட்டியா தான் இருக்கணும் இல்லையா? சேத்தனமான வஸ்துவால தான் நான் அப்படின்னே வந்து சொல்ல முடியும். இப்ப டேபிளால நான்னு சொல்ல முடியுமா? டேபிளால நான்னு சொல்ல முடியாது. அப்ப ஐ ஆம் அப்படிங்கிறது வந்து கான்சியஸ்னஸ் ஃபீச்சரை ரெஃபர் பண்றது. இப்போ நம்ம வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா யாருக்குமே பிரச்சனை கிடையாது. நமக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவாளுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் நான் சொன்னா எல்லாருமே வந்து அந்த ஒன் அண்ட் ஒன்லி ஆத்மாவை தான் இப்போ ரெஃபர் பண்றோம். நான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம்னா, ஏன்னா எல்லாருமே நான் தான், எல்லாருமே வந்து அகம்தான். ஆனா எப்போ இந்த அகங்கார பிறக்கிறது? அந்த நான் அப்படிங்கிறதோட முடிக்காம நாம என்ன பண்ணிடுறோம்? நிறைய அட்ரிபியூட்ஸ் நாம வந்து இப்போ ஆட் பண்றோம். இந்த அட்ரிபியூட்ஸ்லாம் இப்போ எங்க இருந்து கடன் வாங்கப்படுறது? ஆத்மாவா அனாத்மாவா? ஐ ஆம் சொல்லும் பொழுது
சென்சியன்சி ஆத்மா கிட்ட இருந்து கடன் வாங்கப்படுறது, ரைட்டு. அதுக்கப்புறம் சொல்றது எல்லாம் எதுவுமே ஆத்மா இல்லை. ஏன் ஏன்? வெரி குட். ஏன்னா ஆத்மாக்கு அட்ரிபியூட்ஸ் கிடையாது, ஆத்மா நிர்குணம். அப்ப அது எல்லாம் எதை சேர்ந்தது? அன்னமயா, பிராணமயா, மனோமயா, விஞ்ஞானமயா. இப்ப நான் ஒல்லியா இருக்கேன் அப்படின்னா எதை சேர்ந்தது? அது அன்னமயாவை சேர்ந்தது. எனக்கு பசிக்கிறது அப்படின்னா என்னை எது சேர்ந்தது? அது ஐ ஆம் ஹங்கிரி, அது பிராணமயா. ஐ ஆம் ஹங்கிரினா பிராணமயா, ஐ ஆம் ஆங்கிரினா மனோமயா. எனக்கு புரியறது அப்படின்னா, எனக்கு புரியலை அப்படின்னா. அப்போ நானுக்கு அப்புறம் நான் என்னெல்லாம் ஆட் பண்றேனோ அது எல்லாமே அனாத்மா கிட்ட இருந்து பாரோ பண்ணப்படுற அட்ரிபியூட்ஸ். அப்ப நான் மனுஷன், ஐ ஆம் அ ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொன்னா நான்கிறது வரைக்கும் தான் ஆத்மா பார்ட்டு. இப்போ மனுஷன் சரீரம், அனாத்மா பார்ட்டு. இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அந்த மிஸ்டீரியஸ் என்டிட்டியான அகங்காரம் கிரியேட் ஆகிறது. இப்போ இதுல இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு ரமண மகரிஷி அப்படின்னா, அனாத்மாவுடைய அட்ரிபியூட்ஸ் மாறிண்டே இருக்கு இல்லையா? அனாத்மாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாறிண்டே இருக்கு. ஆனா ஆத்மாவோட ஐ இருக்குல்ல, ஐ ஆம் இருக்கே, அது மாறறதே இல்லை. 5 வயசா இருக்கும் பொழுதும் நான் அப்படின்னு தான் சொன்னேன், 20 வயசாகும் பொழுதும் நான் அப்படின்னு தான் சொன்னேன், 60 வயசாகும் பொழுதும் நான் தான் சொல்றேன், 90 வயசாகும் பொழுதும் நான் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த நான் ப்ராபப்ளி ஷேக்கி நானா இருக்கும், குரல் ஆடுறதுனால. ஆனா அதே நான் தான் நான் சொல்றேன். அப்ப இந்த நான் மாறவே இல்லை, அந்த நான் சேஞ்சே ஆகல. ஆனா அட்ரிபியூட்ஸ் போர்ஷன் இருக்கே அது சேஞ்ச் ஆகிண்டே இருக்கு. அதனால இங்க ரமண மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, அகங்காரா விதவிதமா மேனிஃபெஸ்ட் ஆகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அனாத்மாவுக்கு எவ்வளோ அட்ரிபியூட்ஸ் இருக்கோ அவ்வளோ விதமா அகங்காரா தன்னை சேஞ்ச் பண்ணிக்கும். இப்ப அகங்காராக்கு மேனிஃபோல்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப கர்மேந்திரியம் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த அகங்காரா தன்னை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது? கர்த்தாவா தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது. ஞானேந்திரியம் ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது அகங்காரா இப்போ போக்தாவா ஆயிடுறது. கர்த்தா, போக்தா, மாதா, பிதா, குரு, சிஷ்யா, புத்ரா, புத்ரி. விஸ்வம் பஷ்யதி காரிய காரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः சிஷ்யாச்சார்யததை பித்ருபுத்ராத்யாத்மனா பேததः. அப்ப அனாத்மாவுடைய அட்ரிபியூட்டுக்கு ஏத்தா மாதிரி அகங்காராவும் சேஞ்ச் ஆகிண்டே இருக்கு. அப்ப அகங்காராவுடைய பர்த் இருக்குல்ல, அது எதனால நடக்கிறது அப்படின்னா அனாத்மாவோட அட்ரிபியூட்ஸ்னால. அப்ப அகங்காராவோட எக்ஸிஸ்டன்ஸ் எதனால இருக்கு அப்படின்னா அனாத்மாவுடைய அட்ரிபியூட்ஸ்னால. அப்ப அகங்காராவோட ரிசல்யூஷன் எதனால? அனாத்மாவுடைய அட்ரிபியூட்ஸ்னால. அப்ப ரூப உத்பவஹா. இப்ப அகங்காரம் எப்போ உற்பத்தி ஆகிறது? இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் உடைய அட்ரிபியூட்ஸ் உற்பத்தி ஆகும் பொழுது அகங்காராவும் ரைஸ் ஆகிறது. தூங்கும் பொழுது அனாத்மாலாம் தூங்கும் பொழுது ரிசால்வ்டு. அதனால அட்ரிபியூட்ஸ் எல்லாமும் ரிசால்வ்டு. எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை. நான் பாரோ பண்ணணும்னா ஏதாவது இருக்கணும்ல நான் பாரோ பண்றதுக்கு. அப்ப அந்த அட்ரிபியூட்ஸ் எதுவுமே இல்லைங்கிற காரணத்தினால அகங்காராவும் ரிசால்வ்டு. அப்ப ராக, துவேஷ, காம, குரோத அது எதுவுமே இல்லை. அது இல்லாத போது
ராகி, துவேஷி, காமி, குரோதி அதுவும் இருக்காது. ஸோ ரூபோத்பவஹா. இப்போ ஆட்ரிபியூட்ஸ் தான் வந்து அகங்காராவுடைய சோர்ஸ் அப்படின்னு இங்க ரமண மகர்ஷி சொல்றார். உத்பவஹான சோர்ஸ். ரூபததி பிரதிஷ்டஹா. இப்போ ஆட்ரிபியூட்ஸ் தான் இந்த அகங்காராவுடைய மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கான ஃபீல்டு எது அப்படின்னா அனாத்மாவுடைய ஆட்ரிபியூட்ஸ் தான். ததிஹி அப்படின்னு சொன்னா மல்டிடியூட், விதவிதமான. ரூப ததிஹி. இப்போ வந்து உடம்பு வந்து ஒல்லியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்னமய ஒல்லியா இருக்கும் பொழுது அகங்காரம் என்ன சொல்றது? நான் ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. உடம்பு பிறக்கிறது, சரீரம் பிறக்கிறது, ஆனா அகங்காரம் என்ன சொல்றது? நான் பிறந்திருக்கேன். இப்போ இந்த உடம்பு வந்து போற நிலைமையில இருக்கு. அப்ப அகங்காரம் என்ன சொல்றது? ஐயோ நான் போயிடுவேன் போல இருக்கே, என்னுடைய ஃபேமிலியை யாரு காப்பா. அப்போ கூட நம்ம வந்து ஃபேமிலியை யார் காப்பாற்றுவோம் நம்ம கவலைப்படுறோம்ல, அந்த மாதிரி இந்த அகங்காரா வந்து கேட்கறது. அப்போ அனாத்மாவுடைய அட்ரிபியூட்ஸை பொறுத்த வரைக்கும் ரூப ததிஹி, ததிஹினா சமூகா, மல்டிடியூட், பிரதிஷ்டானா அந்த ஃபீல்டில் அது ஃபங்க்ஷன் பண்ணுறது. இப்போ வந்து மைண்டு ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும் பொழுது அது என்னன்னு சொல்கிறோம்? மைண்டு ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும் பொழுது ஜாக்கிரத் அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ மைண்டு ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற ஜாக்கிரத் அவஸ்தால அகங்காரா தன்னை என்னன்னு சொல்லிக்கிறது? வேக்கர் அப்படின்னு சொல்கிறது. மைண்டு பார்ஷியலாக ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது அந்த சொப்ன அவஸ்தால அந்த அகங்காரம் என்ன சொல்லிக்கிறது? தன்னை ட்ரீமர் அப்படின்னு சொல்கிறது. இன்ஆக்டிவாக இருக்கும் பொழுது அகங்காரா சொல்கிறது நான் ஸ்லீப்பர். இப்போ மைண்டுடைய ஆட்ரிபியூட்ஸ் மாறும் பொழுது அகங்காராவும் சேஞ்ச் ஆகிறது. ரூப ஷணஹ, ரூபாஷணஹ, ரூப அசனம் அப்படின்னு பேர். அசனம்னா சாப்பாடு, ஃபுட்டுன்னு அர்த்தம். இப்போ அனாத்மாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதுதான் அகங்காராவுடைய சாப்பாடு, ஃபுட்டு. அகங்காராவுடைய சர்வைவல் இருக்குல்ல, அதுக்கு என்ன தேவை? அனாத்மாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தேவை. அதை டிபெண்ட் பண்ணி தான் அகங்காராவே இருக்கு. தூங்கும் பொழுது ஸ்லீப்பருக்கு வேர்ல்டு இல்லை, ஸ்லீப்பருக்கு பாடி இல்லை, எல்லாமே ரிசால்வ் இல்லையா? ஸ்லீப்பருக்கு மைண்டு ரிசால்வ். அதனால வேர்ல்டுல இருந்தும் பாடியில இருந்தும் மைண்ட்ல இருந்தும் எந்த ஆட்ரிபியூட்டையும் அகங்காராவால இப்போ பாரோ பண்ணிக்க முடியலை. அதனால அகங்காராவும் இப்போ தூங்கும் பொழுது இல்லை. இப்போ மெடிடேஷன்லாம் பண்ணுறோம்ல, மெடிடேஷன் பண்ணும்பொழுது என்ன நடக்கிறது? ஆக்சுவலாக என்ன பண்ண ட்ரை பண்ணுவோம் மெடிடேஷனில்? எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தாட் எல்லாம் நாம் வந்து நெகேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம் இல்லையா? இப்போ எல்லா தாட்ஸும் வந்து ரிசால்வ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அகங்காரம் எதை பாரோ பண்ணிக்கும்? அகங்காரம் பாரோ பண்ணிக்கிறதுக்கு எந்த ஆட்ரிபியூட்டுமே இப்போ இல்லை. ஏன்னா மெடிடேஷன் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்ம ஃபேமிலியில் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு சீனியர் மெடிடேட்டர்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு ஆஃபீஸ்லாம் ஞாபகத்துக்கு வரல, ஃபேமிலி ஞாபகத்துக்கு வரல, எதுவுமே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரல. நான் வந்து ஐ எம் சன், டாட்டர், அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே இப்போ நம்மளுக்கு வரல, எல்லா தாட்ஸுமே ரிசால்வ் அப்படின்னா இப்போ அகங்காராக்கு வந்து நோ ஃபுட் இப்போ இல்லையா? இப்போ அதனால அகங்காரம் என்ன ஆகிடும்? ரிசால்வ். அதனால தான் மெடிடேஷனில் என்ன பண்ணிடுறோம்? தூங்கி போய்டுறோம். இப்போ மெடிடேஷனில் வந்து தாட்ஸை எலிமினேட் பண்ணினோன்னா இதுதான் நடக்கும், தூங்க தான் போகும். அதாவது சுவாமிஜி வந்து மெடிடேஷன் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்லீப் மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறார். படுத்துட்டு தூங்கினா நேச்சுரல் ஸ்லீப்பு, ஒரு பாஸ்டரில் உட்கார்ந்துட்டு தூங்கினோன்னா மெடிடேஷன். அதனால தான் வேதாந்திக் மெடிடேஷனை நீங்கள் வந்து
பார்த்தேள் அப்படின்னு சொன்னா அதுல திங்கிங் இஸ் இன்வால்வ்டு. நாம எந்த தாட்டையும் நெகேட்டே பண்ண சொல்லலை. தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு பேரு வேதாந்தா மெடிடேஷன் கிடையாது இல்லையா? ஏன்னா வேதாந்திக் மெடிடேஷன்ல என்ன பண்ணணும், நம்ம டீச்சிங்க ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அப்ப தாட்ஸ் டெஃபினட்டா அதுல இன்வால்வ்ட். ஸோ ரூப அசனஹா தூத கிரகீத ரூபஹா. எப்படி என்ன சொல்றதுன்னா, ஒரு பணக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் காத்தால மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி அப்படி எல்லாம் ட்ரெஸ் அவனால மாத்திக்க முடியும் இல்லையா? ஏன்னா அவன் ரொம்ப பணக்காரனா இருக்கான். அந்த மாதிரி இந்த அகங்காரம் லிமிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிறது அப்படின்னு இங்க ரமண மகரிஷி சொல்ற. இப்போ இந்த துணிக்கடை அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ½ மினிட்ல ஒரு 15-20 ட்ரெஸ் எல்லாம் மாத்தி நம்மளுக்கு காமிப்பால. அந்த மாதிரி இந்த அகங்காரம் என்ன பண்றதா, விதவிதமான ஆட்ரிபியூட்ஸை பாரோ பண்ணி தன்னை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு, தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது விதவிதமா. இப்போ பையனுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அந்த அகங்காரா தன்னை ஃபாதரை அப்படின்னு சொல்லிக்கிறது. பையன் இப்படி போயிட்டான், ஒய்ஃப் வந்துட்டான்னா இப்ப அந்த ஃபாதரை போயிடுறது, என்ன ஐ வந்துடுறது, ஹஸ்பண்ட் ஐ இப்போ வந்துடுறது. இப்போ ஒய்ஃப் போயாச்சு, இப்போ வீட்டை விட்டு வெளியில கிளம்பிட்டேன், ஆஃபீஸ் போறேன்னா அந்த ஐ இப்போ என்ன ஆயிடுறது, ஒரு மேனேஜர் ஐயோ நம்ம பெருசா திங்க் பண்ணுவோம், எம்டி ஐயாவோ அது ஆயிடுறது. அப்ப அகங்காரா என்ன பண்றது, விதவிதமான ஃபார்ம்ஸை அது எடுத்துக்கிறது மட்டும் இல்லை, விதவிதமான ஃபார்ம்ஸை டிராப் பண்ணிட்டு விதவிதமான ஃபார்ம்ஸ் அது எடுத்துக்கிறது. தூத கிரகீத ரூப. தூத்தனை டிராப் பண்றதுன்னு அர்த்தம், கிரகீதனை எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். வேறொரு ஆட்ரிபியூட்டை அது எடுத்துக்கிறது. அப்போ ஃபாதர் ஐ போய் சன் ஐ வருது, சன் ஐ போய் ஸ்டூடெண்ட் ஐ வருது. இப்போ இங்க ஃபாதர் ஐயாவோ மதர் ஐயாவோ சன் ஐயாவோ டாக்டர் ஐயாவோ உட்கார்ந்தா கிளாஸ் கேட்க முடியுமா? என்ன ஐயா இருக்கணும், ஹோப்ஃபுல்லி ஸ்டூடெண்ட் ஐயா தான் நாம இருக்கணும். இப்போ செப்பல் போட்டுட்ட உடனே ஸ்டூடெண்ட் என்ன ஆகும், டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் செப்பல் போட்டுக்கணும் இல்லை, கிளாஸ் இப்போ டைம் ஆயிடுதா, அந்த 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட் ஐ ரெடியா இருக்கு, எப்படா நம்ம கிளம்பலாம். அப்ப வேற ஐ ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸை அகங்காரா எடுத்துக்கிறது விடுறது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி